பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நமக்காக என் பூமிக்கு மானிடராக வந்து தன்னையே ஜீவ பலியாக அர்ப்பணித்த நாள்தான் இது புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம்! நமக்காக ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்தார் என்பதை சிந்திக்கிற தியானிக்கிற நாள் தான் இது. எனவே இந்த புனித வெள்ளியின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க. 7 வார்த்தைகளுடைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை 7 வார்த்தைகளை பேசும்படியாக பிஸியாக இருக்கிறாங்க. நானும் கூட எத்தனையோ வருடமாக இந்த 7 வார்த்தைகளை பல ஆலயங்களில் பேசியிருக்கின்றேன். ஆரம்ப காலங்களில் ஃப்ரெண்ட்ஸோட மொத்தமாக சேர்ந்துலாம் போய் 7 வார்த்தைகள் பேசுனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. நாம் இந்த நாளில் இயேசு நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து முடிந்த அளவு சிலுவையை நாம் நினைத்து நாம் வாழ முயற்சி எடுப்போம். எங்கள் வீட்டிலலாம் முந்தி அம்மா வந்து சர்ச்சைக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ சொல்லிடுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு காலைல கிடையாது, 3 மணிக்கு அங்கேருந்து வந்த பிறகு தான் சாப்பாடுன்னு சொல்லிடுவாங்க. அதன்படியே தான் இருக்கும். 3 மணி வரைக்கும் நாங்கள்லாம் சாப்பிடாமலே இருப்போம் சின்ன வயசில். ஹரியத்துக்குரியவர்களே, அப்படியாக வளர்ந்தோம். அடுத்தாப்பில் சுய விருப்பு உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சுய வெறுப்பு உண்டியல் சொல்லி கொடுத்துருப்பாங்க சர்ச்சில். அதை காணிக்கையெல்லாம் போட்டு இன்றைக்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி காலைல கூட அம்மா கொடுத்து விட்டாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுடைய இந்த தவ காலத்தின் முக்கியமான நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் எப்படி சிலுவையில் நமக்காக மரித்தார் என்பதை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அதற்கு முன்பதாக சில அறிவிப்புகளை நான் விரைவாக கொடுக்க விரும்புகிறேன். நாளை தினம் ஆசிரியத்தில் வைத்து விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். நிறைய ஜனங்கள் வருவாங்க, எக்கச்சக்கமான ஜனங்கள். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து வர்றாங்க. நீங்களும் கூட முடிந்தால் வந்து பங்கு பெறுங்கள். காலை 10 மணிக்கு அந்த விடுதலை நாள் கூட்டம் ஆரம்பிக்கும், 1:30 மணிக்கு முடியும். அதன் பிறகு தனித்தனியாக உங்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். அநேக ஜனங்கள் விடுதலை பெறுறாங்க. நீங்களும் வந்து விடுதலை பெற்று செல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, அடுத்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். இதற்குரிய அறிவிப்பை பிறகு கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லம் கட்டப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தினந்தோறும் ஜெபம் நடத்தப்படுகிறது. நல்ல கனமான குருவானவர்கள். அது மாத்திரமல்ல, நல்ல வல்லமை நிறைந்த ஊழியக்காரர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. நிறைய இடங்கள் இன்னும் அந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் இருக்குது. விரும்பியர்கள் வந்து தாராளமாய் சேரலாம். பிரியத்துக்குரியவர்களே, அவர்களுக்காக 3 வேளையும் நாம் விதவிதமான உணவுகளை பரிமாறி வருகிறோம். நல்ல உணவுகள் எல்லாம் பரிமாறப்படுகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவனுடைய மாளிகை அடுத்தாப்பில் இருக்கிற 3 ஏக்கர் நிலப்பரப்பிலே நாம்
அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் மற்றும் ஸ்கூலையும் கட்டுவதற்காக நாம் முயற்சி எடுத்து வருகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இதோ புனித வெள்ளிக்குரிய செய்தி. பிரித்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 6 மணி நேரம் அசையாமல் தொங்கினார். இந்த நாளில் அதை தான் நம்ம முக்கியமாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். 6 மணி நேரம் அசையாமல் அவர் சிலுவையிலே அவர் தொங்க வேண்டும். அவர் கையை விரித்து அதில் அந்த சிலுவையில் வைத்து ஆணி அடிக்கிறாங்க. நம்ம கையில் ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது காயம்பட்டால் கூட நமக்கு தாங்க முடியாது. ஆணியை வைத்து ஆழமாக அடித்து 2 கையிலையும் அடித்து கீழே 2 கால்களையும் சேர்த்து வைத்து மிகப்பெரிய ஆணியை வைத்து அடிக்கிறார்கள். இரத்தம் பீறிட்டு வந்திருக்கும். அவர் வேதனையிலே துடித்திருப்பார். அப்படியாக அந்த 3 ஆணிகளிலே அவரை அடித்து அப்படியே அவர் அந்த சிலுவையை மேலே தூக்கி அந்த மரத்திலே அவரை தொங்க விட்டார்களாம். யூதர்கள் தங்களுக்கு இருந்த பாரம்பரியத்தில், இந்து பாரம்பரியம், அதாவது கொலை செய்தவர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் கலகத்தை ஏற்படுத்தினவர்களுக்கும் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தெரிந்து கொண்டிருந்த மிக மோசமான ஒரு மெத்தட் தான் இந்த சிலுவையில் அறைந்து கொள்ளுதல். நம்ம நாட்டில் அப்படி மரண தண்டனை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மெத்தட் வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு அப்படி அந்த மரண தண்டனையை வழங்குகிறாங்க. ஆனால் இந்த உலகத்திலே மிக கொடூரமான முறையிலே மரணத்தை கொடுப்பது தான் இந்த சிலுவையில் அறைந்து கொள்ளுதல். அந்த மரணத்தை தான் இந்த மக்களெல்லாம் ஆண்டவருக்கு பரிசாக வழங்கினார்கள். ஏற்கனவே ஆண்டவர் அந்த இரவு முழுவதும் அலைக்கழிக்கப்பட்டு அவர் அதிகமாய் பாடுபட்டு நடந்து அவர் வாரினாலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மிகவும் களைத்து போயிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவரை சிலுவையில் அடித்து அவரை தொங்க விட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அதை நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் நினைத்தால் சிலுவையில் தன்னை அடிக்காதபடிக்கு தப்பு வைத்திருக்கலாம், இருந்தாலும் ஓடி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவர் செய்யலை, அதை ஏற்றுக்கொள்கிறார். என் பிள்ளைகளுக்காக இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் நம்மை நினைத்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பொறுமையாக தொங்கினார் என்று நான் காண்கின்றோம். எதற்காக ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை, ஒரு கொடூரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்று நினைக்கின்றேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்பது உண்மைதான். எதற்காக? ஒரே ஒரு காரணம் தான், அவர் என்னையும் உங்களை நேசித்தார். He loved us. அதற்காகத்தான் இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இந்த உலக வரலாற்றிலே மனிதர்களாய் பறந்த அத்தனை பேருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு அன்பு. நாம் நம்முடைய பெற்றவர்களை நாம் அன்பு கூறுகிறோம், நேசிக்கிறோம். காலகாலத்தில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கணவன் மனைவியை நாம் நேசிக்கிறோம், பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம், உடன் பிறந்தவர்களை நாம் நேசிக்கிறோம், நம்முடைய நண்பர்களை நாம் அன்பு கூறுகின்றோம். அன்பு என்பது தேவன் மனித இனத்திற்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு பரிசு. அந்த அன்பு ஒரு தாய்க்கு தன் பிள்ளையின் மீது பல மடங்கு இருக்கிறபடியினால்தான் அவ்வளவு பாலூட்டி சீரூட்டி அவ்வளவு கண்மணி போல அவள் வளர்க்கின்றாள். காரணம் அந்த பிள்ளையின் மீது தாய்க்கு இருக்கிற மிகப்பெரிய அன்பு. நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த பொழுது வரலாறு பாடத்தை நடத்திய ஆசிரியர் எனக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொன்னார். இந்தியா பல மன்னர்களாலே ஆளப்பட்டது, வெள்ளைக்காரர்கள் ஆண்டாங்க, பிரிட்டிஷ் பீப்புள். அதுக்கு முன்னாடி முகல் கிங்டம், முகலாயர்கள் இந்தியாவை பல ஆண்டுகள் ஆண்டார்கள். அதில் அந்த பாபர் எனப்பட்ட ஒரு பெரிய ராஜா, அவர் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தார். அவருடைய மகன் வியாதிப்பட்டான். வியாதிப்பட்ட பொழுது அந்த வியாதி அதிகரித்து அது மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போனது. அப்பொழுது அவர், என் மகன் வாழ வேண்டியவன், அவன் வாலிப வயதில் இருக்கிறான், எனவே அவன் மறிக்கக்கூடாது, அவனுக்கு பதிலாக நான் மறிக்கிறேன் என்று சொல்லி அவர் பக்கத்தில் இருந்த ஒரு கட்டில் போய் படுத்துக்கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தித்தாரா, என்னை எடுத்துக்கொண்டு என் மகனுக்கு நீ ஜீவனை கொடும் என்று சொல்லி. ஒரு ராஜா தன் மகனுக்காக மனதுருகி பிரார்த்தனை செய்கின்றார். நான் அந்த இடத்துல மறிக்கிறேன், என் மகனுக்கு உயிர் வேண்டும் என்று சொல்லி பக்கத்தில் ஒரு கட்டளை போட்டு படுத்து கொண்டாரா. அவருடைய பிரார்த்தனையை கடவுள் கேட்டு
கொஞ்ச நாட்களிலேயே மகன் அசுகம் வருகிறான். அந்த வியாதி தகப்பனுக்கு வருகிறது. தகப்பன் அப்படியே மரித்து போய்விட்டாராம். தன் மகனை காப்பாற்றுவதற்காக அந்த மிகப்பெரிய ராஜா தன் ஜீவனை கொடுத்தாராம். இப்படிதான் வரலாறு சொல்லுகிறது. மறிக்க வேண்டும், அந்த வியாதி அவனை கொல்ல வேண்டும், ஆனால் கொல்லாமல் அவன் பிழைக்கணும்னா நான் ஏன் ஜீவனை கொடுக்குறேன் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லி தன் மகனை காப்பாற்றினாரா. பரலோக ராஜா வானாதி வானவர் ராஜாதி ராஜன் இந்த பூமிக்கு வந்த பொழுது அதையே அவர் செய்தார். நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது நம்முடைய கைகளால் எவ்வளவோ பாவங்களை நான் செய்கிறோம். இயேசு எதற்காக அவருடைய கைகளிலே ஆணி அறியப்பட்டது என்றால் நம்முடைய கைகள் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்குது. இந்த கைகளை நம்ம பற்றி பார்ப்போம்னா அப்படி when we look back எவ்வளோ பாவங்களை நம்ம செஞ்சுருக்கோம், எவ்வளோ அக்கிரமங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம். இந்த கைகளால் எத்தனை பேர் நம்ம அடித்திருக்கிறோம். இந்த கைகள் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறது. அப்போ இந்த கைகள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால், இந்த கைகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த கைகளில் ஆணி அடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவத்துக்குரிய தண்டனை அது ஒழுங்காக இருக்கும், சரியாக இருக்கும். ஆனால் என்னுடைய கைகளில் ஆணி அடித்தால் என்னாலே தாங்க முடியாது. அவருடைய பிள்ளையாகி நாம் நம்முடைய கைகளில் ஆணி அடிக்கப்படும் என்றால் நம்மளாலே தாங்க முடியாது என்பதை ஆண்டவர் உணர்கிறார். ஐயோ வேண்டாம், என் பிள்ளைகள் பாவம், அவன் கையில் ஆணி அடிக்காது, அதனால் என்னுடைய கைகளில் ஆணி அடியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கைகளில் ஆணி அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே தொங்குகிற ஆண்டவர் அவர் கைகளில் செய்த பாவத்துக்காக அவர் கையில் ஆணி அடிக்கலை, நாம செய்த பாவத்துக்காக கைகளில் ஆணி அடிக்கப்பட்டது. இந்த கால்கள் வைத்து எத்தனை பேரை மிதித்திருக்கிறோம், எவ்வளோ பாவமான இடங்களுக்கு நாம் போயிருக்கிறோம், எவ்வளோ பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். அதனால தான் ஆண்டுடைய கால்களை ஆணி அடிக்கப்பட்டது. நம்முடைய கால்கள் நிச்சயமாக ஆணி அடிக்கணும், அந்த அளவுக்கு இந்த கால்கள் பாவம் நிறைந்த கால்கள். ஆனால் நம்முடைய கால்களில் ஆணி அடித்தா நம்மளால் தாங்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய கால்களிலே ஆண்டவர் ஆணி அடிக்க முடியாது ஒப்பு கொடுத்தார். சரி, காலையும் ஆணி அடித்தாச்சா அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால், முக்கியமானது சிந்தனை. இன்றைக்கி சிந்தனையிலே பாவம் செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தவறான சிந்தனைகளை செய்து கொண்டே இருப்பவர்கள், பாவமான சிந்தனை செய்கிறவங்க எல்லோரும் இருக்காங்க, நாமும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் சிந்தனையினாலே பாவம் செய்கிறாங்க. அப்போ அந்த தலையில் அந்த உள்ளே இருக்கிற மூளைக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், தலைக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதுக்காக ஆண்டவர் தன் தலையிலே அந்த பாவத்துக்குரிய தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு முள்முடியை சிரசில் இது தலையில் சுற்றி வச்சு, முள்ளை தலையில் வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? நமக்கு தலையில் ஒரு சின்னதாக ஒரு காயம்பட்டால் கூட தாங்க முடியாது. பெரிய முள் செடியை வைத்து கெட்டி வைத்து அதை மறுபடி ஒரு கம்பை வைத்து அந்த முள் முடியிலே அடிச்சாங்களாம். அப்போது அவர் வேதனை தாங்க முடியாமல் கதறினாராம். குச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டுமாக ஆண்டவருக்கு தண்டனை. தவறான சிந்தனையில் செய்கிற என் பிள்ளைகளுக்கு இப்படியாக முள்முடி சூட்ட வேண்டும், சூட்டுனா அவங்களால தாங்க முடியாது. அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த தண்டனைகளை தன் மீது சுமந்து கொண்டார். இதுதான் கல்வாரி சிலுவை, இதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இதுதான் இந்த புனித வெள்ளி என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நமக்காக நம்முடைய ஆண்டவர் அவர் சிலுவையில் தொங்கினார். நம்முடைய பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனைகளை தம்மீது போட்டு கொண்டார். இதற்காக நம்மீது வைத்த அன்பி நிமித்தமாக நமக்கு வர வேண்டிய தண்டனைகள் நம்ம தாங்க முடியாதனால என் மேல அந்த தண்டனை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த தண்டனைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார். இந்த அன்பை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நம்மையே அறியாமல் நம்முடைய உள்ளம் உடைக்கப்படும். என்னுடைய இடத்துல நீங்கள் மறிச்சிங்களா? எனக்காக மறிச்சிங்களாப்பா? என் பாவத்துக்காக நீ மறிச்சிங்களா? என்றைக்கு ஒரு மனிதன் அதை புரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அதுவரைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை. கிறிஸ்தவர்களாய் பிறப்பதனாலே, சபையில் சங்கம் கட்டுவதனாலே, இல்லைனா ஊழியங்களுக்காக கொடுக்கறதுனால நம்ம ரட்சிக்கப்படவில்லை. என்றைக்கு இந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து இந்த ஆணிகள் எனக்காக, இந்த முள்முடி எனக்காக, சவுக்கு வச்சு அடித்த அடி எனக்காக என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் நாம் குத்தப்படுவோம். அன்றைக்கு நாம் கதறி அழுவோம். நம்முடைய கண்களில் கண்ணீர் ஆறாக ஊற்றெடுக்கும்.
அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ரெண்டாவதாக, இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் ஏன் தொங்கினார், தன் இரத்தத்தை எல்லாம் ஏன் சிந்தினார் என்பதை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே தெய்வத்தை தேடி போகிறவர்கள் பாவ மன்னிப்பிற்காக புறா குஞ்சுகள், ஏழைகள் புறா குஞ்சுகளை கொண்டு போனாங்க. பெரியவங்க ஆட்டுக்கடாக்களை, பணக்காரங்க ஆட்டுக்கடாக்களை கொண்டு போனாங்க. நிறைய பாவம் செஞ்சவங்க நிறைய ஆட்டுக்கடாக்களை கொண்டு போனாங்க. ஆசாரியன் அதை பலியிட்டு இரத்தத்தை சிந்தி அவருடைய பாவ மன்னிப்பிற்காக பரிகார பூஜைகளை அவன் செய்வான். இதன் பழைய ஏற்பாட்டு தீர்மானமாக இருந்தது. இதை நிறுத்த வேண்டும். மனிதனுடைய பாவத்துக்காக என்னுடைய சொந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது ரத்தம் பீறிட்டு ஓடியது, அப்படியே இந்த பூமியிலே விழுந்தது. ரத்தம் வெளியேற 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 ஆண்டவர் அப்படியே மரணத்தை தழுவினார். இந்த பூமியில விழுந்த ரத்தம் இன்றைக்கும் கூப்பிடுகிறது. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு கூப்பிடுகிறது. அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவுகிற பொழுது நாம் பாவமர கழுவப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். we are completely cleansed. எசப்பா ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் கண்களை கழுவுங்க, என் கைகளை கழுவுங்க, கால்களை கழுவுங்க, என் இதயத்தை கழுவுங்க, என் சிந்தனையில் இருந்த மூளைகளை நீ கழுவுங்கப்பா என்று சொல்லி அந்த இரத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நிறைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க மறிக்கிற தருவாய் வரும்போது சொல்கிறாங்க, நான் உன்னை படிக்க வச்சுட்டேன்ப்பா, இந்த படிப்பு உன்னை காப்பாற்றட்டும், இந்த படிப்பை வச்சு நீ பிழைச்சிக்க. அந்த பெற்றோர்கள் கடந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு படித்து அவங்க கொடுத்த டிகிரி, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க, அந்த கல்வி அவர்களை பிள்ளைகளை வாழ வைக்கிறது என்று நான் காண்கிறோம். இயேசு மரித்து விட்டாலும் அவர் இந்த பூமியில சிந்திய அந்த இரத்தம், அந்த இரத்த துளிகள் இன்றைக்கும் நம்மை வாழ வைக்கிற வல்லமை உடையதாக இருக்கிறது. 2000க்கும் அதிகமான வருடங்கள் ஆகிவிட்டாலும் இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்திற்கு அதிகமான வல்லமை இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இயேசு சிலுவையிலே அங்கே தொங்கினார். இயேசு சிலுவையிலே அந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் இன்றைக்கும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. தன் இரத்தத்தை சிந்துவதற்காகவே இயேசு சிலுவையிலே தொங்கினார். இயேசப்பா, அந்த ரத்தம் எனக்காக, நீ சிந்திய ரத்தம் எனக்காக என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய கொடிதான பாவத்தை ஒருவன் செய்திருந்தாலும், அக்கிரமத்தை செய்திருந்தாலும், இந்த உலகத்தாலே அவன் பெரிய பாவி என்று சொல்லி அவன் தள்ளப்பட்டிருந்தாலும், இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவும், அந்த ரத்தம் தூய்மையுடையது, பரிசுத்தமானது, நான் ஒரு பாவி, என்னை நீர் கழுவும் என்று சொல்லி அவன் கல்வாரி சிலுவை நினைத்து கதறுகிற பொழுது அவன் செய்த பாவம் அது ரத்தாம்பர சவப்பாக இருந்தாலும் வெண்மையான பஞ்சை போல, பனியை போல தூய்மையாகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய பக்கத்தில் அடிக்கப்பட்டிருந்த கல்வன், அவன் ஒரு பெரிய கொலைகாரனாக இருந்தான், கொள்ளைக்காரனாக இருந்தான், கலகத்தை ஏற்படுத்துகிறவனாக இருந்தான், அவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருந்தான். அவன் ஆண்டவரை என்னை மன்னியும் என்று கேட்கிற பொழுது அவனுடைய பாவம் வர அவனை கழுவி ஆண்டவர் அவனை பரலோகத்தில் இருப்பாய் என்று பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போனார். எத்தனை பேர் எவ்வளவோ பாவங்களை வாலிப காலங்களில் செய்கிறாங்க. வாலிப காலத்தில் ரத்தம் சூடாக இருக்கும்போது, வாலிபத்தின் பிறண்டு இருக்கும் பொழுது ஆடாத ஆட்டம்லாம் ஆடுறாங்க. ஆனால் வயசாக வயசாக அந்த ஆட்டெல்லாம் அடங்குது, வாலிபம்லாம் கடந்து போகுது, பலன் குன்றுது, ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க பாவத்தை உணர்றாங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன், ஐயோ எனக்கு அதனால தான் இந்த வியாதி, நான் பாவம் செஞ்சேன், அதனால தான் எனக்கு இந்த கஷ்டம், என் பிள்ளைக்கு இந்த சாபம், ஐயோ குடும்பத்தில் இப்படி வந்திருக்குது, இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி அவங்க கதறாங்க. அப்படி கதறுகிற பொழுதுதான் பாவ மன்னிப்பை தேடி இன்றைக்கு ஓடுறாங்க. எவ்வளோ தூரம் நடந்து போகிறாங்க, தங்களை எப்படி இல்லாமல் குத்தி அவங்க வேதனைப்படுத்துகிறாங்க, அன்னதானம் செய்கிறாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்க்குறாங்க. எப்படியாவது என் பாவம் மன்னிக்கப்படுமா, சாபம் என்னை தொடராமல் இருக்குமா? ஒரே வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்ம ஊழியத்தில் எத்தனையோ பேர் வராங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நைட் ஆனோன்னு என்னை யாரோ பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, மரண பயமாக இருக்குது,
என்னை யாரோ ஒருத்தர் பின்தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்கு, மூச்சு விட முடியல, எனக்கு பிசாசினி அமுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் அப்படி எப்பெல்லாம் உங்களை அப்படி யாரோ நெருக்கிற மாதிரி இருக்குது, பிசாஸ் போராடுற மாதிரி இருக்குது தெரிஞ்சால் இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா எந்த ஒரு பிசாசு உங்ககிட்ட வர முடியாது, ஓடி போய்விடும். பிசாசு பயப்படுகின்ற ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நாம் சொல்கிற பொழுது எவ்வளவு பெரிதான பிசாசாக இருந்தாலும் அது பயந்து ஓடுகிறது. இயேசுவின் ரத்தத்திற்கு பிசாசு பயந்து நடுங்குகிறது. ஏனென்றால் அந்த ரத்தம் தூய்மையானது, பரிசுத்தமானது. ஒரே ஒரு விசை ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். அத்தோடு கூட மிருகங்களை பலியிடுகிற பழக்கம் முடிவு பெற்றது. நம்ம பாவத்துக்காக இனி மிருகங்களை பலியிடணுங்கிற அவசியம் இல்லை. இயேசு தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டுக் கொண்டாரே. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த இயேசுவின் ரத்தத்தினால என்னை கழுவும் சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய பாவத்தை நீங்க வாலிப காலத்தில் செய்திருந்தாலும் சரி, அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பை அது கொண்டு வரும், ரட்சிப்பை கொண்டு வரும், உங்களை புது மனிதனாய் மாற்றும், பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய் உங்களை மாற்றும். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறுவீர்கள். அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு தேவனுடைய மனிதன் மரணத்தை சந்திக்கிற வேலை வந்த பொழுது பிசாசு வந்து, நீ அந்த பாவத்தை செஞ்ச, இந்த பாவத்தை செஞ்சல லிஸ்ட் போட்டு காமிச்சுதான், நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது, உன் மரணத்துக்கு பிற்பாடு நீ நரகத்தான் போவேன். அப்போ அவர் ஒரு பெரிய பேப்பரில் எழுதினாராம் தான் செஞ்ச பாவத்தை பிசாசு சொல்ல எழுதி ஒரு ரெட்டிங் எடுத்து அதில் கொட்டினாராம். நான் பாவம் செய்து உண்மைதான், ஆனால் என் பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், அவர் ரத்தத்தினால என்னை கழுவினார், என்னை தூய்மையாக்கினார் சொன்னார். உடனே பிசாசு ஓடி போயிட்டான். இந்த பூலக வாழ்க்கையை நாம் முடிக்கிற பொழுது நம்முடைய பாவம் அனைத்தும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே ரத்தத்தினாலே கழுவும். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். என்னுடைய பழைய பாவங்கள், சாபங்கள், எகிப்திய சேனைகள் என்னை பின்தொடராதபடி ரத்தத்தினால் என்னை கழுவுமையா என்று நான் ஒவ்வொரு நாளும் கழுவிட்டு தான் தூக்கத்துக்கு போகணும். அப்போ மனசுலையும் சந்தோஷம் இருக்கும், பாவமும் பரிகரிக்கப்படும், பரலோக ராஜ்யத்துக்கும் சுதந்திரவாளியாக இருப்போம். உலகத்தில் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்களை பெற்று செல்லலாம். ரெண்டாவதாக வியாதி. இன்னைக்கு எவ்வளோ பெரிய வியாதியை நீங்கள் சுமந்துட்டு இருக்கலாம், ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கலாம், ஆயிரங்களும் லட்சங்களும் செலவாயிட்டே போகலாம். வியாதி சுகமாகவே மாட்டிக்குது, செலவு தான் அதிகரிக்குதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம். ஒன்றை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன், இயேசுவின் ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பாவத்தை மாத்திரமல்ல வியாதியையும் தூக்கி சுமந்தார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவே என் வியாதியை நீர் சிலுவையில தூக்கி சுமந்தது உண்மை என்றால் இப்பொழுதே இரத்தத்தினாலே என்னை தொடும், வியாதிப்பட்ட இடங்களை தொடும், என் வியாதி என்னை விட்டு நீங்கட்டும், என் பிள்ளையை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். உடனடியாக அந்த வியாதி நீங்கிவிடும். மாமன்னர் பாபருக்கு சொல்லிக் கொடுக்க ஒருவரும் இல்லை. மன்னா, நீர் சாக வேண்டுங்கிற அவசியம் இல்லை, உடைய பிள்ளையுடைய இடத்துல நீர் சாக வேண்டுங்கிற அவசியம் இல்லை. உடைய பிள்ளைக்கா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்து விட்டார், ரத்தம் சிந்தி விட்டார், இந்த வியாதி அவர் சிலுவையில சுமந்து விட்டார் என்று அவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என்றால் அந்த மன்னர் மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றேன். இயேசுவே என்னுடைய வியாதியை தூக்கி சிலுவையில சுமந்து வெட்டி, அதை 6 மணி நேரம் அசையாமல் ஆண்டவரை தூக்கி சுமந்து வெட்டீர். நானோ என் பிள்ளைகளோ என் தகப்பனோ தாயோ யாருமே இந்த வியாதியை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நீங்கள் கதறுவீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் அப்படியே மறைந்து போய்விடும். கேன்சரா இருக்கட்டும், கிட்னி ஃபெயிலியரா இருக்கட்டும், இல்லைன்னா என்ன வியாதி, லிவர் ஃபெயிலியரா இருக்கட்டும், சிலுவையிலே அந்த வியாதிக்கான மருந்து இருக்கிறது. இயேசு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறார். அவர் அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருபவராக இருக்கின்றார். ஒரு பெரிய பணக்காருடைய மகன் அந்த ஊர்ல இருந்த ஒரு கோட்டி நாயால கடிக்கப்பட்டானா. எல்லாரும் சொன்னாங்களா, ஊசி போட்டுருங்க தம்பி, கோட்டி நாய் கடிச்சிட்டேன். அவன் அலட்சியமாக இருந்தாலும் அந்த மருந்து வேண்டாம், அந்த வேக்சினை போட மாட்டேன்னு சொல்லி சொன்னான். 40 நாள் நாயை போல குலைத்து செத்து போனான். அப்பொழுது எல்லாரும் வந்து வருத்தப்பட்டாங்க. பெரிய பணக்காரர் ஒரே ஒரு மகன் நாய் கடித்து செத்து போயிட்டானேன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. அப்பொழுது அந்த தகப்பன் சொன்னாரா, என் மகன் நாய் கடிச்சதுனால சாகலை, அந்த மருந்து வேண்டான்னு அவன் சொன்னான் பார்த்தீங்களா, அந்த நாய் கடிக்கு இந்த ஊசியை போட மாட்டேன்னு சொன்னான்ல, அதனால தான் அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். இந்த உலகத்தில் இருக்கிற எவரும் நரக அக்கனைக்குள்ளே போக வேண்டுங்கிற அவசியம் இல்லை.
வியாதியினாலே பாதிக்கப்பட வேண்டுகிற அவசியம் இல்லை. நெருக்கடிகள், பண நெருக்கடிகளை சுமக்க வேண்டுகிற அவசியம் இல்லை. எந்த சாபத்தையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அதை தூக்கி சுமந்து விட்டார், அதை முடித்து விட்டார், தீர்த்து விட்டார். நாம் அதை அறியாம இருப்போம்னா, உணராம இருப்போம்னா, அதை கிளைம் பண்ணாம இருப்போம்னா, நாமும் கூட இந்த வாலிபனை போல எல்லா பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் நாமே தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போவோம். எத்தனையோ பேர் அதை அறியாதபடி நல்லா இன்னைக்கு பரிதாபமாக அவன் கால்நடையா எவ்வளவு தூரம் போறாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கறாங்க. ஐயோ, அவசியமே இல்லை, அதை ஏற்கனவே ஒருவர் சுமந்து விட்டார். அவர்தான் ஆண்டவர் இயேசு. அதுதான் இந்த புனித வெள்ளி. ஜீசஸ் died for you in the Calvary, in the cross. இயேசு சிலுவையில் உங்களுக்காக மரித்தார், உங்கள் பாவங்களையும் வியாதிகளையும் தூக்கி சுமந்தார் என்பதுதான் இந்த புனித வெள்ளியின் செய்தி. கலங்காதீங்க. என்ன வியாதியா இருந்தாலும் இன்னைக்கு நீக்குவார், என்ன பாவமா இருந்தாலும் மன்னிப்பார். செய்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்து வந்து உள்ளத்துல சமாதானமே இல்லாம இருக்கீங்களா? தூங்கவே முடியலையா? 30 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம், 50 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம்லாம் தொடர்ந்து வருகிறதா? இயேசு உங்களை மன்னிப்பார். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இந்த புனித வெள்ளியை நீங்கள் ஆண்டவரை எனக்காக, நீர் எனக்காக மரித்தீர், என் பாவத்துக்காக, என் வியாதிக்காக நீ ஒரு பெரிய விலைக்கரையத்தை செலுத்தினீர். யூ பெய்ட் எ வெரி பிக் பிரைஸ், ஹியூஜ் பிரைஸ். தேங்க்யூ வெரி மச் லார்ட். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்பொழுது ஆண்டவர் இந்த புனித வெள்ளியை நான் கடந்து போகிற பொழுது நம்மை அவர் ஆசீர்வதித்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதை உணராமல் நீங்கள் இந்த நாளிலே புனித வெள்ளியை கடந்து போகிறீர்கள், ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி 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 நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, என் தகப்பனே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே தோத்திரம்ப்பா, எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுடைய இடத்துல நாங்கள் தான் சிலுவையை சுமக்கணும், நாங்கள் தான் ஆணி அடிக்கப்படணும், நாங்கள் தான் முள்முடி சூட்டப்படணும், நாங்கள் கசையடி வேணும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் தான் பாவம் செஞ்சுருக்கணும். ஆனால் ஆண்டவரை நீங்கள் அதை சுமந்துக்கிட்டீங்க, அதற்காக நன்றி. எவனே அன்பு, உங்களுடைய அன்பு எவனே அன்பு, தூய்மையான அன்பு, மாசற்ற அன்பு. அந்த அன்பிற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வியாதிப்பட்டவரின் மேலே உங்கள் ரத்த துளிகள் அப்படியே விழட்டும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அப்படியே அந்த ரத்தத்தினால மறையட்டும். வியாதிப்பட்ட வியாதிகளுக்கு வந்து ஏசப்ப ரத்தம் வந்துட்டாங்க, இருக்கிறதுக்கு முகாந்திரமே இல்லை. எவ்வளோ பெரிய பிசாசு பிடித்தவர்களாக இருந்தாலும் ஏசப்ப ரத்தம் அவங்க மேலே விழுந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த பிசாசிற்கு அவர்கள் பிடிக்க முகாந்திரம் இல்லை. பாவத்திற்கு தொடர்ந்து வருவதற்கு முகாந்திரம் இல்லை. வீட்டு வாசல் வந்து படுக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இதுவே புனித வெள்ளி, இதுவே பெரிய வெள்ளி. திஸ் இஸ் a good Friday that you died for us in the Calvary for the sake of our sins, sicknesses and the cares, Lord. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. வாலிபர்கள் இன்றைக்கு உடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவார்களாக. மருத்துவமனையில் படுத்து கிடக்கிற ஒவ்வொருவரும் இரத்தத்தினாலே கழுவப்படுவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குவீராக. நல்ல காரியம் நடக்காதவர்கள் நடக்கட்டும். போதை அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே, யாரெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அவரெல்லாம் விடுதலை பெறும்படியாக கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும் அப்பா. என் செஞ்ச பாவத்தில் சமாதானமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சமாதானத்தை தாருங்க, சந்தோஷத்தை தாருங்க, மகிழ்ச்சியை தாருங்க. இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே தோத்துறேன் ஐயா. தூக்கம் வராதவர்கள் நல்ல தூக்கம் வரட்டும், சாப்பிட முடியாதவர்களுக்கு நல்ல சாப்பாடு வரட்டும். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீர் அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நீங்கள் வழிநடத்துங்க என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட யார் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இரக்கமுடைய தெய்வமே, வயதானவர் கீழ் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. புண்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், கட்டியில் மறைந்து போகட்டும். வேலை இல்லாதவருக்கு வேலை உண்டாகட்டும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகட்டும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கட்டும். சொந்த வீடு இல்லை, நிலம் இல்லை, வாகனங்கள் இல்லை, சிலருக்கு தாருங்க. அவர்கள் நினைக்கிற காரியங்கள் வாய்க்கும்படியாக செய்யுங்க. இந்த நாளில் கர்த்தர் மகிமைப்படுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த நாளிலே தகப்பனே எல்லா வேதனைக்கு நீங்களாக்குங்க. அப்படியே செய்வீங்க. சோத்திரம். உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாடு இந்தியாவை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஸ்திரப்படுத்துங்க, எங்களை தூக்கி நிறுத்துங்கப்பா. இன்றைக்கே இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், ஊழியக்காரர்கள், திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறுகிய முதியோரிடத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. ஏராளமானவர்களை அழைத்து கொண்டு வாருங்க.
கர்த்தாவே இந்த அருமையான நாளிலும் கூட இரட்சகா அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஸ்கூலையும் கட்டணுமப்பா. அதுக்காக என்னுடைய கைகளை திறங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.